என் தங்கமே, இந்த வராகி நீண்ட நாட்கள் கழித்துதான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுதிலும் கூட அம்மா எதற்காக நமக்கு ஒரு துக்கமான செய்தியை கொண்டு வருகிறாள் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய யோசனைகளுக்கும் சரியான பதிலை நான் கொடுப்பேன். என் குழந்தையே, நேரம் குறைவாக இருக்கிறது. அதனால் காலம் தாழ்த்தாமல் நீ என்னவென்று கேட்டுவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த வராகி உனக்கான ஒரு துக்கமான செய்தியை கொண்டு வந்து உன்னை காண வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்திருப்பது உண்மைதானே? உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள நினைப்பது எல்லாமும் உண்மைதானே? உனக்காக நான் என்னவெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க நினைக்கின்றேனோ அவை அத்தனைக்கு பின்னாலும் ஒரு துக்கமான செய்தியை உனக்கு கொடுத்தால்தான் அது நல்லபடியாக நடக்கும் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லித்தர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி உடனிருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லி நல்லது நடக்கும் இந்த நேரம். என் பிள்ளை, எதையுமே நீ விட்டுவிடாமல் உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக நீ நல்லபடியாக தவிர்த்து வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். சரியான சந்தர்ப்பத்தில் சரியான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் நான் உடன் இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி உனக்கு சொல்லித்தர நினைத்த விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தியாக இருந்தாலும் சரி, அம்மா சொல்கிறாள், அதனை நாம் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்திருந்தது என்றால் நிச்சயமாக நீ பக்குவம் அடைந்து விட்டாய் என்ற அர்த்தம். இந்த வாழ்க்கை அந்த பக்குவத்தை உனக்கு சொல்லி தந்து விட்டது என்ற அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய எல்லா விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தி விட்டது என்ற அர்த்தம். இனி நடக்கும் விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்ற அர்த்தம். உன்னை தேடி வருவது என்னவாக இருந்தாலும், உனக்கு நடப்பது எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், அத்தனையிலும் இருந்தும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி விடுவாய் என்பதுதான் உண்மை. இது நாள் வரையிலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்தி வேதனைப்பட்டு நின்றது எல்லாமுமே போதும். இனிமேல் இந்த ஒரு செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். மனமுடைந்து நிற்க வேண்டாம். வாழ்க்கையில் எதை பற்றியும் யோசித்தும் அதிகமாக நீ கலங்க வேண்டாம். நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள போகிறாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள போகிறாய். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது உனக்கே தெரிய வரும். இத்தனை பெரிய துக்கமான செய்தியை நான் கேட்டுவிட்ட பிறகுமா எனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று நான் நம்பப் போகிறேன் என்று என் பிள்ளை நீ கேட்பதை, இந்த வார்த்தையை என்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. நான் இருப்பதை எல்லாம் நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு என்னாலும் சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதிலிருந்து அடுத்தது என்னவென்று நிச்சயமாக நீ யோசிக்கத்தான் வேண்டும். அடுத்தது உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை என் பிள்ளை நீ சரியாக சிந்திக்கத்தான் வேண்டும். யாரும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்களையும் உனக்கு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நீ கலங்காதே. உனக்கான நல்லதை நான் எப்பொழுதும் நடத்துவேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, எது நடந்தாலும் அது நம்முடைய நன்மைக்கு என்பதனை நீ உணரும் நேரம்.
இனி உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களும் உனக்கு ஆச்சரியத்தை தரத்தானே வேண்டும். எதையுமே அவ்வளவு எளிதாக நாம் விட்டுவிட முடியாது. எந்த நேரத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் தவிர்த்து விட முடியாது. உனக்காக ஒரு செய்தியை உன் தாயானவள் கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்க நினைத்து விட்டேன். ஆனால் ஒரு முறைக்கு 1000 முறை நான் அது என்னவென்று யோசித்து விட்ட பிறகுதான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை மறக்காதே. நடப்பது எல்லாம் என்னவென்று நான் உணர முயற்சி செய்யும் இந்த காலம் உனக்கு அத்தனையிலும் நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை மறக்காதே. யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்காக நான் நடத்துவது உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. இந்த வராகி உடனிருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதுதானே உண்மை. உடன் வந்து உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் என்பதுதானே உண்மை. இதையெல்லாமும் நீ சரியாக உணர வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, துக்கமான செய்தி கொண்டு வந்து அதில் உன் வாழ்க்கையை மாற்ற நினைப்பது இந்த வராகி நான் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து பெறக்கூடிய இந்த செய்தியானது உன்னை நம்பிக்கையோடு சந்தோஷப்படுத்த என்பதனை நம்பி என் வார்த்தைகளை நீ முழுமையாக கேள். உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நான் நிச்சயமாக தெளிவுபட எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தேவையில்லாது எதையோ நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்க கூடாது. உனக்கு சரியானபடி எல்லாமுமே நல்லபடியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது போல இந்த வராகி நான் இருந்து உன்னை வழிநடத்துவது போல உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ மேலும் மேலும் சரியாக மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை மறக்கக்கூடாது. எதையுமே எதிர்பார்த்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த தருணங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான ஆச்சரியங்களை இனி உன் கைகளில் கொடுக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, வராகி சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தெளிவாக நடத்தும். நான் இருந்து சொல்வது எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும். அத்தனைக்குமான வெற்றிக்கு உன்னை வழிவகுத்து கொண்டு சேர்க்கும் பொழுது இந்த தாயை அந்த இடத்தில் நீ நினைத்து பார்ப்பாய். அம்மாவை நீ நினைவு கூர்ந்து பார்ப்பாய். அம்மா நமக்கு என்னவெல்லாம் சொல்லி தந்திருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக நல்லபடியாக நீ யோசிப்பாய் என்பதனை மறக்காதே. நான் இருப்பது போல உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து தருவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வழி நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் என் பிள்ளை நீ ஆசைப்படுவது போல உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ நல்லபடியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையை நீ சரியாக மாற்றிக்கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு தரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் எதற்காகவும் உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதுகள் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே. எந்நாளும் உடன் இருக்கும் இந்த காலங்கள் உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டும். நேரம் எதனால் குறைவாக இருக்கிறது தெரியுமா? இந்த வாழ்க்கையில் நீ பல வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாய். பல கஷ்டங்களை என் பிள்ளை நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்ற. உன்னை ஆட்டி படைத்த சோதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு விலக வேண்டும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுதியான துன்பங்களை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே.
உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், என் பிள்ளை, உன்னை தேடி எத்தனை பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னால் முடியும். எதையுமே நடத்த உன்னால் முடியும். எந்த விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நடத்த உன்னால் முடியும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். நீ ஆசைப்படுவதை எல்லாம் உன்னால் நடத்திவிட முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் துக்கமான செய்தி என்று சொல்ல வந்தது என்ன தெரியுமா? என் பிள்ளையை, நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த துக்கமான செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று உன்னை விட்டு விலகிச் செல்வதுதான். அது விலகிச் செல்வது ஒரு வகையில் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து இந்த எதிர்மறையான விஷயங்களை உனக்கு எப்பொழுதும் தந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகிச் செல்ல போகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாகவே சென்று விடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு இவர்களால் தீர்வுகள் இத்தனை நாளும் உனக்கு கிடைக்காமல் இருந்தது. அந்த தீர்வுகள் எல்லாமுமே ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை தொடரப்போகிறது. இது துக்கம் என்பது யாருக்கு தெரியுமா? இது உன்னுடைய துரோகிகளுக்குத்தான் துக்கமான செய்தி. உன்னுடைய துரோகிகளுக்கு இது வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்க போகிறது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. உடன் வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக இந்த தெய்வம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற மனிதர்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதுதான் உண்மை. இந்த வராகி சொன்ன வார்த்தைகள் உனக்கு அர்த்தங்களோடு புரிகிறதா? உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் உன்னை விட்டு விலகிச் செல்ல போகிறது. இந்த எதிர்மறையான விஷயங்களை உனக்கு கொடுக்கின்ற மனிதர்கள் முதலில் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல போகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எந்த நேரமும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை உன்னால் கட்டாயமாக புரிந்து கொள்ள முடியும். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை நன்மைப்படுத்துவதை எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு உடனிருந்து ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் உனக்கான மாற்றங்களை சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தேவையற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் நேரம் வந்துவிட்டதல்லவா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்லது ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன் கண்களுக்கு என்னவென்று தெரிய வரும். உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் உன்னை வேதனைப்படுத்திய மனிதர்களும் உன்னை விட்டு விலகப் போகிறார்கள். இந்த துக்கமான செய்தி உன் செவி வந்து சேர்ந்தால்தான் உன்னுடைய துரோகிகளுக்கு சென்று சேரும். என் பிள்ளையே, இப்பொழுதும் கூட இவர்களை பார்த்து இரக்கப்பட்டு கொண்டிருக்காதே. இப்பொழுதும் கூட இவர்களை பார்த்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அவரவர் செய்த பாவங்களுக்கான பலன்களைத்தான் அவர்கள் தேடி தேடி பெறுகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களை ஆட்டி படைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற விஷயங்களினாலும் சிந்தனைகளினாலும் இன்னொருவர் வாழ்க்கையை அழிக்க முன் வந்தவர்கள் அல்லவா? எப்பொழுதுமே உன்னை சோதிக்க துணிந்தவர்கள் அல்லவா? இவர்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிடு. இனி உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் உன் அம்மா உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த வராகி எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் பல இனியும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். கால தாமதத்தை எடுத்துக்கொள்ளாதே. எதையும் நேர்மறையாக சிந்திக்க பழகு. எப்படிப்பட்ட விஷயங்களை யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அதையெல்லாம் நம்பி நீ ஏமாந்து விடாதே.
உன்னை தேடி வருவதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள். உன்னை தொடரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக எடுத்துக்கொள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்து கொள்ள பழகு. ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய தேவைகளை அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உடனிருக்கும் நேரத்தில் உனக்கு நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை சரியாக கொடுத்து விட்டுத்தான் உன்னை விட்டு செல்வேன். என் பிள்ளையை, அம்மா எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடப்பதற்கு எல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்றும் என்றென்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ தொடங்கிவிடு. அது போதும். இனி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. உன்னால் எதையுமே இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்பதுதான் உண்மை. இதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கை கொண்டு நீ எதையும் ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நேரங்களை அது சரியாக மீட்டெடுக்கும் என்பதனையும் என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அது ஒன்று போதும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.